அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தெலுங்கானா புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தெலுங்கானா புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் தமிழிசை சவுந்தரராஜன். ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதி வழங்க கேட்கலாம். மதி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்களினுடைய ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தற்பொழுது அந்த பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கப்பெற்று இருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாண்டிச்சேரி ஆளுநராக இருந்த கிரண் பேடி அவரது பதவிக்காலம் முடிவுக்கு வந்ததை அடுத்து கூடுதல் பொறுப்பாக அவருக்கு பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. 2 மாநிலங்களினுடைய ஆளுநராக பதவி வகித்து வந்த தமிழிசை சவுந்தரராஜன் தற்பொழுது அந்த 2 பதவிகளையும் ராஜினாமா செய்திருக்கிறார். தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். தற்பொழுது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் இன்று மாலை 5 மணிக்கு விமானம் மூலம் சென்னை வந்தடைய இருக்கிறார். அதன் தொடர்ந்து அவரினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தேர்தல் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே அவர் தற்பொழுது இந்த பதவிகளை ராஜினாமா செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த 2019ஆம் ஆண்டு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் கனிமொழி கருணாநிதி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அப்பொழுது அவர் மாநில தலைவராகவும் இருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட நிலையில் பாஜகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக ஆளுநர் பொறுப்பை வகித்து வந்த நிலையில் தற்பொழுது அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் கள அரசியலுக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. விரைவில் அவர் போட்டியிடுவது தொடர்பான அறிவிப்புகளும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.